We are so glad you could join us for our online sermon today. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. Lord, we pray that you would speak to us through your word. That your word will be a guide to us. Your word will transform us. இன்றைக்கு உம்முடைய வார்த்தை மூலியமாக எங்களோடு இடைப்பட்டு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து எங்களை உருவாக்க எங்களே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name. Amen. கர்த்தர் நாம் மேய்ப்பராய் இருக்கிறார். God our shepherd. Scripture says that God is our chief shepherd. தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, தேவன் தாமே நம்மளுடைய பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார் என்று. தேவன் நம்முடைய பிரதான மேய்ப்பர் என்று சொல்லும் பொழுது அவருடைய அர்த்தம் என்ன? அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருப்பாரானால் நாம் யார்? If God is our chief shepherd, what does that mean? What does that make us? And these are some of the questions that we are going to explore in today's sermon. இந்த கேள்விகளுக்கு பதில் தான் நாம் இன்ற பிரசங்கத்திலே நாம் யோசிக்க போகிறோம். சங்கீதம் 23:1-2 வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் அவருடைய மேய்ப்பராய் இருக்கிறார் என்று. அவர் எதையும் தாழ்ச்சி அடைய மாட்டார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று 1-2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வசனமானது, இந்த சங்கீதமானது தாவீதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே, தாவீதுக்கு சம்பந்தப்பட்ட விதத்திலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. This psalm is attributed or associated with David. When we look at David's life, we read that before he was anointed the king of Israel, David tended to the family's sheep. நாம் தாவீதனுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும் பொழுது, அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகப்படுவதற்கு முன்பதாக தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், ஒரு மேய்ப்பராய் இருந்தான் என்று 1 சாமுவேல் 16:11 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். We read in 1 Samuel 16:11, before he was anointed as king of Israel, he was a shepherd. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். இந்த வார்த்தைகள் சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தைகளா இருந்தன. அடுத்த இஸ்ரவேலுடைய ராஜாவை அபிஷேகப்படுவதற்கு முன்பதாக இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை குறித்து இந்த கேள்வியை கேட்கிறது நம்ம கவனித்து பார்க்கிறோம். Before the king of Israel has been anointed, here we read Samuel asking Jesse, is there anyone else in your family? And the father says, well, there's one more person who's tending to the sheep. இதோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒருவன் இருக்கிறான் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த கேள்வியை கேட்கும் பொழுது ஈசா இந்த வார்த்தைகளை சொல்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். இன்னும் ஒருவன், இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று அப்பா சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஆகையாலே இந்த சங்கீதம் 23 இங்கு தாவீதானவன் இந்த சங்கீதத்திலே கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஏனென்றால் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பனாக ஒரு காலத்திலே அவன் இருந்தான். David knew what it meant to be a shepherd because he cared for the sheep that was under his care. David drew from his own experience as a shepherd and he projects this upon God. தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். அவன் ஒரு காலத்திலே ஒரு மேய்ப்பனா இருந்தது போல, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எப்படி காத்துக்கொள்வானோ அதே போல கர்த்தர் என்னுடைய மேய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லி அந்த அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Just as he cared for the sheep, made sure that the sheep were well fed,
David here says that God will care for him. எவனமாக தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்த நாட்களில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தானோ, அந்த ஆடுகளை பராமரித்துக் கொண்டிருந்தானோ, அந்த ஆடுகளுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டிருந்தானோ, அதே போல கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். என்னுடைய எல்லா தேவைகளையும் நான் ஒரு ஆடு போல, நான் ஒரு மிருகம் போல ஆண்டவருடைய பராமரிப்புக்குள்ளாக இருப்பேனானா, நான் ஒரு ஆட்டு மந்தையிலே ஒருவனாக இருந்து அவருடைய ஒரு மந்தையிலே ஒருவனாக இருப்பேனானால், நான் எவனமாக என்னுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருந்தேனோ, பராமரித்து கொண்டிருந்தேனோ, அதே போல என் தேவன் என்னுடைய தேவையை பார்த்து கொள்வார், என்னை பராமரித்துக் கொள்வார் என்று அந்த நிச்சயத்திலே, அந்த அனுபவத்திலிருந்து சொல்கிற இந்த பாடலாக இருக்கிறது. Now David was not just a shepherd, he later became the king of Israel. தாவீதானவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு மேய்ப்பனாக இல்லை. நாட்கள் கடந்து செல்லும் பொழுது அவன் இஸ்ரவேல் தேசத்திலே உள்ள ஒரு ராஜாவாக இருந்தான். In the Old Testament, the kings who governed the people of God were also referred to as shepherd. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய நபர்களும், தேவனுடைய ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்களும் அவர்கள் மேய்ப்பர் என்று அழைக்கப்பட்டார்கள். அது எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை அந்த வாசிக்க கேட்கலாம். In Ezekiel 34 verses 8 to 10, those who were kings and those who governed the people of God were referred to as shepherds. Let's have that அந்த வாசிக்க கேட்போமே. கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பனில்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. இந்த வார்த்தைகளை வாசிக்க கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த இஸ்ரவேல் தேசத்தாரை ஆளுகை செய்யக்கூடியவர்கள், நடத்தக்கூடியவர்கள், அவர்கள் மேய்ப்பராக இருக்கிறார்கள். அவர்கள் மேய்ப்பராக இருந்தும் அந்த ஆடுகளை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இல்லை. ஆனால் தனக்கு சாதகமாகவே அவர்கள் தன்னுடைய ஜனங்களை நடத்தினார்கள். ஆகையால் இவர்கள் மேய்ப்பர் அல்ல என்று சொல்லி தேவனே மேய்ப்பராக இருக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். In Ezekiel 34, the people who were leading and governing the people of God were not behaving like shepherds, because in the Old Testament, people who are leading and governing the people of God were often referred to as shepherds. And here God says they were not doing the role of the shepherds, but they were feeding themselves, they were taking advantage of the sheep. அந்த ஆடுகளை தனக்கென்று சாதகமாக பயன்படுத்தி தனக்கு என்ன நன்மை பெற முடியும் இந்த ஆடுகள் மூலமாக என்று யோசித்து இருந்தக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் இந்த மேய்ப்பர்களை பார்த்து குறை கூறுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவரே மேய்த்து கொள்வார், ஆண்டவரே இவர்களை ஒரு மேய்ப்பனாக இருந்து அவர்களை நடத்துவார் என்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆனால் இங்கு சங்கீதம் 23:1வது வசனத்திலே தாவீது என்ன சொல்கிறான் என்றால், அவன் ராஜாவாக இருந்தாலும் அவன் அந்த தேவனுடைய ஜனங்களுக்கு அவன் மேய்ப்பராக இல்லை, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் தனக்கு சமர்ப்பித்ததை அவன் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். In Psalm 21 verse 1, David here states that he was not the king, he was not the shepherd. Now here he says he is not the one who will rule the people, but it is God. It is God who will ultimately rule the people, and therefore we see a layer here where David grows from the place of a shepherd to a king. These verses are applicable in both scenarios. இந்த வசனமானது இந்த தாவீது ஒரு மேய்ப்பனாய் இருந்த காலத்தில் பொருந்தமாக இருக்கும், அவர் ராஜாவாக இருக்கக்கூடிய நாட்களிலும் ஒரு பொருந்தமாக இருக்கும். இந்த ரெண்டு சூழ்நிலையிலும் தாவீது என்ன சொல்கிறான் என்றால், நான் என்னுடைய கொடுக்கப்பட்ட மந்தைக்கு நான் மேய்ப்பன் அல்ல, ஆனால் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவருடைய நடக்கை மூலமாக என்னுடைய ஜனங்களை
வழியிலே நான் நடத்துவேன். அது மட்டுமல்ல, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். எப்படி நான் என்னுடைய ஆடுகளை பராமரித்தேனோ அதே போல ஆண்டவர் என்னை தனிப்பட்ட விதத்திலே பராமரிப்பார் என்று இந்த 2 சத்தியங்களும் இந்த 1-2வது வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம். ஆகையால பிரியமானவர்களே, இன்றைக்கு யார் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார்? நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் மேய்ப்பராய் இருக்கிறோமா? Today who is ruling over our lives? Are we the shepherd of our own lives? Are we in charge of our own lives? Or is Jesus the good and the chief shepherd of our lives? பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ராஜாவாக இருந்து நாம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மேய்ப்பராக இருக்கிறோமா? இல்லை இயேசு நம்மளுடைய நல்ல மேய்ப்பராகவும் பிரதான மேய்ப்பராகவும் இருந்து அவர் சொல்லக்கூடிய காரியத்திலே நாம் நடந்து கொள்கிறோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு இந்த வசனங்களை சொல்கிறார். Jesus said that his sheep will hear his voice in John chapter 10 verse 27. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, என் ஆடுகள் எனக்கு பின் செல்லும் என்று இயேசு இந்த வசனத்திலே சொல்கிறார். Now not only does the sheep hear the voice of the shepherd, but the sheep follow the shepherd. So how do we know whether God is really our shepherd and whether or not we are listening to his voice and following him? பிரியமானவர்களே, நாம் உண்மையாக தேவன் தான் நம்மளுடைய பிரதான நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அறிந்து கொள்வது? அது நாம் உண்மையாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அவரை பின்தொடர்கிறோம் என்று எப்படி புரிந்து கொள்வது? He who is led by God the shepherd will experience the comfort of God and will walk in righteousness, my friends. பிரியமானவர்களே, சங்கீதம் 23 நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால், உண்மையாக ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருப்பாரானால் ஆண்டவருடைய தேற்றுதலை நம்ம அனுபவிப்போம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நீதியின் பாதையிலே நடத்தப்படுவோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அது மட்டுமல்லங்க, தேவனுடைய வீட்டிலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையும் நமக்கு இருக்கும். Not only will we experience the comfort of God, not only will we be walking in righteousness, but we will be seeking God and his righteousness first and foremost in our lives. We will be found in the things of God. தேவனுடைய காரியத்திலே நாம் ஈடுபடுவோம். அது 23வது சங்கீதம் 3வது வசனமும் 6வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். In verses 3 and 6, you could see that those who are led by God and consider him as a shepherd in their lives will experience the comfort of God. Their lives will reflect the righteousness of God, and there would be this innate desire to want to be in the things of God. இந்த கர்த்தரால வழி நடத்தப்படுகின்ற ஒரு நபர், கர்த்தர் தான் என்னுடைய பிரதான மேய்ப்பர், கர்த்தர் தான் என்னுடைய நல்ல மேய்ப்பர் என்று நீங்க சொல்வீர்களானால் அதோடைய ஆதாரம் என்ன என்றால், நம்ம ஆண்டவருடைய தேற்றுதலை அனுபவிப்போம். நீதியின் பாதையில நடக்கக்கூடிய அங்க ஆதாரம் இருக்கும். கர்த்தருடைய வீட்டிலே, அதாவது கர்த்தருடைய காரியங்களை ஈடுபட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அங்கு இருக்கும். The psalm goes on to say that not only will God take care of his needs, but will also protect him from dangers. தேவனுடைய வார்த்தை இந்த சங்கீதம் 23 4 5வது வசனத்தை நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தர் அந்த தேவைகளை மட்டும் சந்திக்கக்கூடியவர் அல்ல, ஆனால் அவர் ஆபத்து நாட்களிலே அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று 4 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். In Psalm 23 verse 4 and 5 we read that God is the protector, and God, those who consider themselves as God as their shepherd will experience the protection of God as well. அது வாசிக்க கேட்போமே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Amen.
இந்த இந்த ரெண்டு வார்த்தைகள் மரண இருள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதை இந்த ரெண்டு வார்த்தைகள் சங்கீதம் 44:19 வசனமும், அது ஆங்கிலத்தில் 19, தமிழிலே 18வது வசனம். மட்டுமல்ல, சங்கீதம் 107:10 வசனம், ஆங்கிலத்திலே 10வது வசனம், தமிழிலே 11வது வசனம். இந்த ரெண்டு சங்கீதங்களிலும் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த மரண இருள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அது எதிர்ப்பை குறித்து பேசுகிறது, அது சிறையடைப்பை குறித்து பேசுகிறது, அது போரிலே சம்பந்தப்பட்ட வேதனைகளை குறித்து விவரிக்கிறது நம்ம கவனித்து பார்க்கிறோம். Now this phrase shadow of death is found in Psalm 44:19 and Psalm 107:10. This phrase shadow of death refers to affliction and oppression as well as the captivity that one will experience in wartime in ancient Near East. இந்த பழைய காலத்திலே நடக்கக்கூடிய போரிலே சம்பந்தப்பட்ட காரியத்தை குறித்து விவரிக்கிறது நம்ம கவனித்து பார்க்கிறோம். And so in Psalm 23:4-5, David alludes to his experience as he was in a time in the shepherd as well as a king who was fighting wars. இந்த 4-5வது வசனத்தை நம்ம கவனித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, இது தாவீதானவன் ஒரு மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை குறித்து பேசுகிறான். அவன் எப்படி ஆடுகளை பராமரிப்பது மட்டுமல்ல, எப்படி அந்த ஆடுகளை ஆபத்திலிருந்து அவன் விடுதலை செய்தான் என்ற அந்த அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு காரியமும், அவன் ராஜாவாக இருக்கக்கூடிய நாட்களிலே, போருக்கு செல்லக்கூடிய நாட்களிலே கர்த்தர் எவனமாக அந்த போரிலிருந்து விடுதலை செய்தாரோ என்றது இரண்டு அனுபவங்களோடு சொல்லக்கூடிய அந்த வசனங்களை அவன் சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஆகையால ஆண்டவருடைய தேவையை மட்டும் பராமரிப்பது அல்ல, ஆனால் அவனுடைய ஆபத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். எவனமாக தாவீது தன்னுடைய ஆடுகளை ஆபத்திலிருந்து விடுதலை செய்தானோ, அதே போல ஆண்டவரும் அவனுடைய சூழ்நிலையிலே அவன் ஆபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே அவனை ஆளுகை செய்து அவனை விடுவித்து அவரை பராமரிப்பார் என்று அந்த அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு கீதமாக இருக்கிறது. He gives thanks to God for the times that God has protected him and delivered him. Today this is God's offer to you, my dear brother and sister. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல, நம்மை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். But will you make God your shepherd? Allow him to lead you into the path of righteousness. நீதியின் பாதையிலே நடத்தப்படுவதற்கு உனக்கு மனம் உண்டோ? நமக்கு மனம் உண்டோ? நமக்கு மனம் உண்டோவானால் ஆண்டவர் தாமே நம்மளுடைய முதல் அன்பாக வைத்துக் கொள்வோமானால், ஆண்டவருடைய பராமரிப்பு மட்டுமல்ல, ஆண்டவருடைய பாதுகாப்புதலும், ஆண்டவர் நம்மை விடுதலை செய்யக்கூடிய ஒரு அனுபவமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்போம். God, my friends, is not looking for a perfect person. The phrase that the man after God's own heart is not a reference to David's goodness. இதோ தேவனுடைய இருதயத்துக்கு உகந்த ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது ஏதோ தாவீது ஏதோ சரியாக செய்ததினாலே ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கவில்லை. This phrase, the man after God's own heart, does not refer to David's merit, does not refer to the goodness of David. It doesn't talk about how David worked his way up to the point where God chose him. ஏதோ தாவீது சரியான சில காரியத்தை செய்ததினாலே அது தெரிந்து கொள்ளப்பட்டான் என்ற அர்த்தம் கிடையாது. இந்த எபிரேய பாஷையிலே ஆண்டவருடைய இருதயத்துக்கு உரிய ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது அது எதை விவரிக்கிறது என்றால், எபிரேய பாஷையிலே ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்த ஒருவன். அப்படி என்றால் ஆண்டவர் ஏற்கனவே தாவீது தான் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார் என்று விவரிக்கக்கூடிய இந்த வசனமானது, this phrase, the man after God's own heart, refers to the person in God's heart. தேவனுடைய இருதயத்திலே இருந்த ஒருவன். But David also, you see, once he found out that he was in God's heart, also responded to God's choice in his life by trying his best to live for him. And you see in many occasions that he tried to live for God, but he also made mistakes.
So therefore, God is not looking for a perfect person. ஆண்டவர் இது பூர்ணமுள்ள ஒரு நபரை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. இந்த பூர்ணம் உள்ள ஒரு நபர் இந்த உலகத்துல இல்லைங்க. ஆனா ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்த உங்களையும் என்னையும் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், உண்மையோடு ஆண்டவருக்கு முன்பாக நாம் வாழ்கிறோமா, உண்மையாக பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கு சரியான காரியத்தை செய்வதற்கு நமக்கு அந்த மனம் உண்டா, அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். That is what God is expecting of us, and not a perfect life but a sincere life before God. எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை, ஆனா உண்மையாக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Scripture says that when the chief shepherd suddenly appears, we will receive the unfading crown of glory. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே திடீரென்று நம்முடைய பிரதான மேய்ப்பர் அவர் தோன்றுவாராம். அவர் தோன்றும் பொழுது வாடாத ஒரு கிரியை நமக்கு கொடுப்பார். அதை வாசிக்க கேட்போமே. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். This crown that is referred to in 1 Peter chapter 5 verse 4 refers to the greatest reward that a person can receive. மகா பெரிய ஒரு வெகுமதியை குறித்து விவரிக்கிறது. And that is symbolic of being with Jesus all the days of our life. That is our greatest reward, my friends. பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிதான ஒரு வெகுமதி என்ன தெரியுமாங்க? நம்முடைய பிரதான மேய்ப்பர் வரும் பொழுது வாடாத கிரீடத்தை நமக்கு கொடுப்பாராம். அந்த வாடாத கிரீடம் என்ன என்று விவரிக்கிறது என்றால், அவரோடு என்றென்றைக்கும் நாம் இருக்க போகின்ற காலத்தை குறித்து விவரிக்கிறது. அவர் வரும் பொழுது, அவர் இந்த பூமிக்கு மறுபடியுமாக திரும்பும் பொழுது நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். முழுமையாக எதெல்லாம் நாம் வேதனையோடு இருந்தோமோ அதிலிருந்து ஆண்டவர் அது சந்தோஷமாகவும் ஆடலும் பாடலுமாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். When he returns, when the chief shepherd returns, as long as we are living faithfully and sincerely before God, when he comes, when he gives the greatest reward that we've been longing for, on that day every tear will be wiped away, every morning will turn into joy and dancing. And this is what God offers to us as a shepherd. இதுதான் பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆண்டவர் நான் உன்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இதுதாங்க அர்த்தம். இந்த நாளிலே நாம் ஆடுகளாய் இருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய பராமரிப்புக்குள்ளாகவும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாகவும் ஆண்டவருடைய விடுதலைக்குள்ளாகவும் நாம் வர வேண்டும் என்றால் அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். If you and I want to experience God's comfort, if you and I want to experience walking in the path of righteousness, if you and I want to experience God's protection and deliverance, then there must come a point of time when you and I need to make a decision to submit to the lordship of our Lord and Savior Jesus Christ, who is the chief shepherd of our lives. நம்முடைய பிரதான மேய்ப்பராய் இருக்கக்கூடிய இயேசுனுடைய வாழ்க்கையை, இயேசுனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வோம். நாம் ஜெபம் செய்வோமாக. Let's pray. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆதரவு செய்யக்கூடியவர், பராமரிக்கக்கூடியவர், தேற்றக்கூடியவர், காக்கக்கூடியவர், விடுதலை செய்யக்கூடியவர். You are a God who meets our needs, who comforts us, who leads us in the paths of righteousness, who protects and delivers us. And so we offer our lives afresh to you and affirm that you are our chief shepherd. மறுபடியுமாக அங்கீகரிக்கிறோம், அர்ப்பணம் செய்கிறோம். நீரே எங்களுடைய பிரதான மேய்ப்பர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus' mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு
உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.